காஃபி வந்துடுச்சு. காஃபி வாங்க போன ஆள் இன்னும் வரல. அந்த டைம்ல நீங்க காஃபி வாங்கிட்டு வந்த பிறகு, சுவாமி கிட்ட வந்து அந்த சூடு ஆறாமலே 1 மணி நேரம் இருந்தது. அந்த சம்பவம் நீங்க நேர்ல பார்த்துறீங்க. இது எப்படி உணர்ந்தீங்க ஐயா? இந்த சம்பவத்தினுடைய நடுநாயகனே நான் தான். காஃபி வாங்கிட்டு வான்னு சொன்னாவே, அப்போல்லாம் நான் வந்து காஃபி பாயா தான் ஒர்க் பண்ணேன் சாமிகிட்ட. காஃபி வாங்கிட்டு வான்னா அதுக்கு சில நியதிகள்லாம் இருக்குது. அங்கே உள்ளவங்களை எண்ணணும். சாமியும் சேர்த்துக்கணும், என்னையும் சேர்த்துக்கணும். அது இல்லாமல் ஒரு காஃபி எக்ஸ்ட்ரா வாங்கணும். அன்றைக்கி மொத்தம் 26 பேர் இருந்தாங்க. ஒரு காஃபி எக்ஸ்ட்ரா, 27 காஃபி வேணும். உடுப்பி ஹோட்டலுக்கு என்னோட துணைக்கு வந்து இன்னொரு ஒரு இளைஞனையும் சாமியும் அனுப்பிச்சி வச்சார். 2 பேரும் போனோம். 2 பேரும் போய் உடுப்பி பிருந்தாவன் ஹோட்டலுக்கு வெளியே நின்று பேசிகிட்டு இருந்து அவர்கிட்ட உபாத்தியாயா அங்கே உட்காந்தார். அந்த ஹோட்டல் உரிமையாளர் உபாத்தியாயான்னு, ராமச்சந்திர உபாத்தியாயான்னு பேர். அவர்கிட்ட வந்து சாமிக்கு 27 காஃபி வேணும், நீங்கள் போட ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே உள்ள உடனே அவர் ஆர்டர் பண்ணிடுவார். நாங்கள் வெளியே நின்று, ஹோட்டலுக்கு வெளியே நின்று நாங்கள் வாட்ட கதை பேசிகிட்டு இருக்கோம். யாரை பற்றி? சாமி பற்றி கதை பேசிகிட்டு இருக்கோம். கதை ஓடிக்கிட்டே இருக்குது. 1/2 மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு. என்ன ஒன்றுமே திடீர்னு முடிச்சு பார்க்குறோம். என்ன காஃபியே சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது? சாமிக்கு சொல்லியிருக்காங்க, என்னங்க இவ்வளோ நேரம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அதட்டி கேட்குறோம். காஃபி போய் 3/4 மணி நேரம் ஆகுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறோம். ஓடினா அந்த காஃபி கொண்டு போன பையன் வெளியே வாசப்படியில் உட்காந்துருக்கான். நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போனால் சாமிகிட்ட வந்து நிற்கிறோம். நின்னா சாமி எங்களை அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு, தி பெகர் கேவ் எ ஸ்மால் ஒர்க் டு தி ஃப்ரெண்ட்ஸ். தி பெகர் ஆஸ்க்ட் them to bring coffee to for everyone. Coffee arrived safely, but the friends who have gone to bring the coffee, they are missing. இந்த பிச்சைக்காரரு ஒரு சின்ன வேலை கொடுத்தாரு. எல்லாத்துக்கும் காஃபி வாங்கிட்டு வர சொன்னார். காஃபி வந்துருச்சு, சேஃபாக வந்துருச்சு, பத்திரமா வந்துருச்சு. ஆனால் காஃபி வாங்கிட்டு போனவங்களை காணோம். வாங்கிட்டு வர போனவங்களை காணோம். வாட் இட் இஸ், என்னது அப்படின்னு இதே திருப்பி திருப்பி சொல்கிறாரு. எங்களுக்கெல்லாம் ஒரே பயம், வெக்கம். அத்தனை பேர் முன்னாலேயே நிற்க வச்சு கேட்குறாரு. 2 பேரும் நின்றுட்டு இருக்கோம். 2 பேரும் தலையை கொண்டுட்டு அப்படியே நிற்கிறோம். நின்னவொன்னே, இட்ஸ் ஆல் ரைட், டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னாரு. அவருக்கு என் கூட வந்தவர் வந்து போய் உட்காந்துக்கிட்டாரு. நான் வந்து எல்லாரும் முதல்ல சாமிக்கு 2 காஃபி எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் வரிசையாக ஒவ்வொருத்தருக்காக காஃபி எடுத்து வச்சுட்டு, நான் உட்கார இடத்துக்கு முன்னால் ஒரு காஃபி எடுத்து வச்சுட்டு நிற்கணும். நின்றுட்டு அப்படியே சாமியே பார்த்துட்டு இருக்கணும். சாமி வந்து உட்காரும்பாரு. உட்காந்துனா என் இடத்துல போய் உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு அதுக்கு முந்தி காஃபி யாரும் தொட்டக்கூடாது. தொட்டா போச்சு. கணக்கு தப்பாக போச்சு, கணக்கு தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் யார் காஃபி எடுத்தாரோ காஃபி குடிக்க தண்ணி காத்திருப்பார். காத்திருந்தா காஃபி குடித்த உடனே ஒரு வாழைப்பழத்தை கையில் கொடுத்து நீ போயிட்டு வான்ட்டுவார். அதனால் எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். அதனால் எல்லாருமே ரொம்ப உஷாராக இருந்து யாருமே காஃபி தொடலை. எல்லாம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாமி மெதுவாக காஃபி எடுத்து அவருடைய சிரட்டையில் ஊற்றினார். 2 காஃபியும் எடுத்து சிரட்டையில் ஊற்றினார். ஊற்றிட்டு மெதுவாக டியூடிஸ் பார்த்தாரு. அப்படின்னாரு. தலையை அப்படி அசிட்டா காஃபி நம்மெல்லாம் எடுத்துக்கலாம்னு அர்த்தம். எல்லாருமே எடுத்த தொட்டா கொதிக்குது. அந்த காஃபி வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் ஆச்சு. அந்த டபராவை அது கவுத்தி கொண்டு வருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டபரா கீழே இருக்கும், மேலே கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸை கவுத்தி வச்சு கொடுப்பாங்க. அதை எடுத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக காஃபி வந்து அந்த டபராவில் விடும். அந்த தொட முடியல, அவ்வளோ கொதிக்குது. அப்போ தான் அடுப்புலேருந்து இறக்குற மாதிரி இருக்குது. 1 மணி நேரம் கழிச்சு எப்படி வந்து எவ்வளோ சூடோடு இருக்குது எங்களுக்கு தெரியல. சாமி பார்த்தா சாமி அப்படியே சீரத்திக்கிட்டு அப்படியே குடிச்சிட்ருக்காரு. குடிச்சிட்டு மெதுவாக காஃபியை குடிச்சிட்ருக்காரு. நாங்கள் மெதுவாக காஃபியை குடிச்சிட்டு என்ன ஒரே பிரமிப்பு. அப்புறம் அப்போ வந்து சிரட்டையை கழுவி வைக்கிறது நான் தான். போனேன். சாமி வந்து வான்னு கூப்பிட்டாரு. போனால் கொஞ்சம் காஃபி இருந்தது. யூ ட்ரிங்க் இட்னாரு. நான் குடிச்சிட்டு கழுவி கொண்டு வச்சுட்டு நவ் யூ கேன் கிவ் இட் டு த பாய் அப்படின்னு சொன்னார். அந்த பையன்கிட்ட கொண்டு போய் அந்த தட்டுகளெல்லாம் கொடுத்து அவனை ஹோட்டலுக்கு அனுப்பிச்சிட்டு திருப்பி வந்தோம். மறுபடியும் இதே தான். இஸ் பெகர் ஆஸ்க் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் டு எ ஸ்மால் ஒர்க் டு டூ எ ஸ்மால் ஒர்க்கு. இந்த மாதிரி சின்ன வேலை கொடுத்தான். காஃபி பத்திரமா வந்துருச்சு. ஆனால் காஃபி வாங்க போனவங்களை காணும். இதே அன்றைக்கி முழுவதும் திருப்பி சொன்னார். எங்களுக்கெல்லாம் வெக்கம்னா வெக்கம், ஒரு மாதிரியாக இருந்தது. கடைசியில் இட்ஸ் ஆல் ரைட் ஃபாதர்ஸ் வில் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி முடிச்சார். ஆனால் அன்றைக்கி கிடைச்சது உச்சிஷ்ட பிரசாதமும் கிடைச்சது. சாமி வாயிலேருந்து எங்களை பற்றி தான் அன்றைக்கி முழுவதும் பேச்சு.
வேறு யாரை பற்றியும் பேசலை. அந்த வகையில் நாங்கள் பாக்கியசாலி தானே. அதனால் எங்களை பற்றி அன்றைக்கி சாமி பேசுகிற நாள் அது. உண்மையிலேயே இது ரொம்ப சிறந்த நாள் எங்களை பொறுத்த மட்டும். அது தப்பு பண்ணியிருக்கோமோ நல்லது பண்ணியிருக்கோமோ அது இல்லை பிரச்சனை. எங்களை பற்றியே சாமி பேசினார். அதான் எனக்கு தேவை. அதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்.